நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு படிச்சாலும், மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணாலும், உங்க மைண்ட் ரொம்பவே ஷார்ப்பா இருந்தாதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பார்ப்போம், அடுத்து 1 ஹவருக்கு இன்ஸ்டாகிராம் நோண்டுவோம். உங்களுக்கு நடக்கிறது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இதே தான் நடக்குது. ஹைப்பர் ஃபோக்கஸ்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதை நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டம் சொல்றேன். கம்மி டைம்ல அதிக ஒர்க்கை முடிக்க எப்படி நாம ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கு வரதுன்னு. ஃபர்ஸ்ட் திங், நம்ம டிஸ்ட்ராக்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷனையும், சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ்னு எல்லாத்துக்கும் பிரேக் விடுங்க. மொத்தமாக இல்லை, நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை பண்ணுறப்போ அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட ஃபோனை செக் பண்ணுறப்போ இல்லை டாஸ்க்கை ஸ்விட்ச் பண்ணுறப்போலாம் உங்களோட ஃபோக்கஸ் ரீசெட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃபோனை வேறு ரூமில் வச்சுருங்க. டிஸ்ட்ராக்டிங் வெப்சைட்ஸை பிளாக் பண்ணிவிடுங்க. சோஷியல் மீடியாவுக்கு டைம் லிமிட் போட்டுருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு. கண்டிப்பாக பல மணி நேரம் இருக்கும். அதில் கொஞ்ச நேரம் ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பிரெயினுக்கு ஹேபிட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளாக சில விஷயங்கள் பண்ணுங்க. நான் இப்போ ஃபோக்கஸ் மோடுக்கு போக போகிறேன்னு பிரெயினுக்கு தெரியப்படுத்துங்க. டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லைனா ஃபோனில் டைமர் செட் பண்ணுங்க. இது பிரெயினுக்கு இப்போ ஃபோக்கஸ் டைம்னு சிக்னல் கொடுக்கும். அத்லீட்ஸ்லாம் பிக் கேமுக்கு முன்னாடி இதை தான் பண்ணுவாங்க. நாமளும் டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம். அதனால உங்களுக்கு செட் ஆகிற ப்ரீ ஃபோக்கஸ் ஹேபிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீப் பிரெத் கூட மைண்டை லாக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹைப்பர் ஃபோக்கஸ் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப பேர் அந்த ஸ்டேட்டுக்கே வரமாட்டாங்க, சீக்கிரமாக குவிட் பண்ணிடுவாங்க. ட்ரிக் என்னன்னா, ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு டீப் ஒர்க் கமிட் பண்ணுங்க. எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்கள் பிரெயின் கியர்ஸ் ஸ்விட்ச் பண்ணும். நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. டைமே மறந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் பிரெயினுக்கு டோபமைன் ரொம்பவே பிடிக்கும். ஃபோக்கஸிங்கை ஒரு கஷ்டமான வேலையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாது. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்டு ஒர்க் பண்ணுங்க. டாஸ்க்கை சின்ன சேலஞ்சஸாக மாற்றுங்க. ஒவ்வொரு டீப் ஒர்க் செஷனுக்கு அப்புறமும் செல்ஃப் ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. பிரெயின் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுனா நீங்கள் மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. டெஸ்கில் தேவையான திங்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. க்ளீன் அண்ட் குவைட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ் லெவல் அன்லாக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.